ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு நாளைக்கு வெறும் 2 கிராம்பு மட்டும் சாப்பிட்றதுனால உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வயிறு பிரச்சனை, வாய் துர்நாற்றம், சர்க்கரை, மூட்டு வலி, சளி, இருமல் இப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் உதவுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதாங்க கிராம்பு. நம்ம சமையலில் வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த சின்ன பொருளில் இருக்கக்கூடிய மருத்துவ சக்திகள் பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. நம்மளோட சமையலறையில் டெய்லி நம்ம பார்ப்போம், ஆனால் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். கிராம்பை தவறாக சாப்பிட்டா அதில் பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சரியான முறையில் எடுத்துக்கிட்டா நமக்கு அது ஒரு மருந்து மாதிரி செயல்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் கிராம்பினுடைய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்போ சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடணும், அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், இதை பற்றின எல்லாத்த பற்றியும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கிராம்பு அப்படிங்கிறது ஒரு மரத்தோட உள்ள இருக்கக்கூடிய பூ மொட்டுலேருந்து வருது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்தி வாய்ந்த சத்துக்கள் என்னென்னா யூஜனால், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, கால்சியம், மெக்னீஷியம், ஃபைபர், இது எல்லாமே சேர்ந்து உடம்பை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. ஆயுர்வேதம், சித்தா, சீன மருத்துவம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே கிராம்பு அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பாட்டி காலத்தில் பல்வலி, சளி, ஜீரண பிரச்சனை இது எல்லாத்துக்கும் கிராம்பை பயன்படுத்தினாங்க. கிராம்பினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சாப்பிட்டதும் வயிறு உப்புசமாக இருக்கும் சிலருக்கு. அஜீரணம், கேஸ் ப்ராப்ளம், வாயு தொல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா கிராம்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராம்பு அப்படிங்கிறது ஜீரண சக்தியை தூண்டுது. வயிறில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, அதை குறைக்கும். உணவு செரிமானத்தை மேம்படுத்தும். காலையில் வெறும் வயிற்றுல 2 கிராம்பை மென்று சாப்பிட்டீங்கன்னா வயிறு லேசாக இருக்கிறது போல் ஃபீல் பண்ணுவீங்க. பசியும் நல்லா வரும், மலச்சிக்கல் குறையும். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது, 2ங்கிறதே போதுமானதாக இருக்கும். பலருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வாய் துர்நாற்றம் தாங்க. இதனால அவங்க வெளியில் பேசுகிறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாயில் ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்கும். ஆனால் இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் தன்மை இருக்குல்ல, இது வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கும் பல் ஈறு பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. சிலருக்கெல்லாம் பல் ஈறுகளில் ரத்தம்லாம் வரும், அது எல்லாத்தையும் சரி பண்ண கிராம்பு பயன்படுது. நம்மளோட வாயை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு கிராம்பு அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதனால தான் டூத் பேஸ்ட்டு, மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் கூட கிராம்பை பயன்படுத்துகிறாங்க. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பை வாயில் போட்டு நீங்கள் நல்லா மென்னுட்டு போனீங்கனாலே போதும், வாய் துர்நாற்றம் குறைய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கூட தரும். சளி, இருமலுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குளிர்காலம் வந்துருச்சுனாலே சளி, இருமல், தொண்டை வலி இது எல்லாமே வருதா அப்படின்னா கிராம்பு உங்களுக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, 2 கிராம்பை நீங்கள் வெறும் வாயில் மென்று சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சாப்பிட்றப்ப தொண்டை வலி குறைய ஆரம்பிக்கும், சளி நல்லாவே வெளியேறும். அது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராம்பை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கிராம்பு உதவும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. உடலோட அலர்ஜியை குறைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், டயாபெட்டிஸ்க்காக நீங்கள் மெடிசனில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கிராம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் இருக்குது, கிராம்பு சாப்பிட்டா உங்களுக்கு எதுவும் பக்க விளைவுகள் வராதா அப்படிங்கிறது நீங்கள் டயாபெட்டிஸ்க்காக கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டருக்கு மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அதனால நீங்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜனால் இருக்குல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பொருளுங்க. இது உடலில் இருக்கக்கூடிய மூட்டு வலி, கை கால் வலி இது எல்லாத்தையும் குறைக்கும். உடல் வலி, அதாவது உடல் தசைகளில் ஏற்படும்ல அந்த வலி உடம்புக்கு ஒரு நல்ல வலியை ரொம்ப கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கிராம்பு தண்ணி எடுத்துக்கிறப்ப அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்புறமாக நீங்கள் கிராம்பு தண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் அந்த வலியை குறைக்கிறதுக்கு கிராம்பு எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை டைரெக்டாக ஸ்கின்ல போடக்கூடாது. தேங்காய் எண்ணெயோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். கிராம்பு எண்ணெய் மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி அதை தடவை சொல்கிறது.
கிராம்பு அப்படிங்கிறது மூளையோட செயல்திறனை மேம்படுத்துது, கான்சன்ட்ரேஷன் பவரை கூட இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கும் நீங்கள் உணவில் கிராம்பை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகுறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயோட இந்த கிராம்பு எண்ணெயும் 1லேருந்து 2 துளி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின் க்ளோ கிடைக்கும். ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் டெய்லி கிராம்பு தண்ணி இல்லைனா கிராம்பை நீங்கள் வெறுமனே மென்று சாப்பிட்றப்ப அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இது சோர்வை குறைக்கும். குதிரைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஸ்டெமினா கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் அப்படி சொல்கிறேன். இந்த கிராம்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாமா? பாலில் கிராம்பு சேர்த்துக்கலாம். அதாவது பாலில் கிராம்பும் தேனும் 3யும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிறப்ப இது உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த கிராம்பை நீங்கள் எடுத்துக்கிறப்பயே அதோட சேர்த்து நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், நல்ல தூக்கம், அதாவது ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ராத்திரி நேரத்தில் தூங்கணும். மதியானம் தூங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நைட்டு தூக்கத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது. நைட்டில் மட்டும் நீங்கள் 7 to 8 hours நல்லா தூங்கணும். ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யலாம். ஹோம் ஒர்க் அவுட் மாதிரி நீங்கள் பண்ணலாம். கிராம்பு எடுத்துக்கிறப்ப நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதை அதிகப்படுத்தும். ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். கிராம்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகப்படுத்துறதுனால, அதாவது வலிமைப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான தொற்றுக்கள், பாக்டீரியா, வைரஸ் தொற்றுக்கள்லாம் நம்மளை தாக்காதவாறு இந்த கிராம்பு இருக்குல்ல, அது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்திடும். கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு கூட கிராம்பில் இருக்கக்கூடிய யுஜனால் அப்படிங்கிற பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டா லிவர் டேமேஜ் கூட ஆகலாம். அதனால தான் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அளவுக்கு மீறினால் கல்லீரலை அது டேமேஜ் பண்ணிடும். இவ்வளவு நேரம் நன்மைகளை பார்த்தோம். இந்த நன்மைகளை கொண்ட கிராம்பு சரியான முறையில் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். 2 கிராம்பை நீங்கள் காலையில் வெறும் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இல்லைனா கிராம்பு டீ, கிராம்பு தண்ணி இதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 கிராம்பு தாங்க எடுத்துக்கணும். கிராம்பு டீன்னு சொல்லிட்டாங்களேன்னு 10, 15 போடாதீங்க. அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 கிராம்பு அப்படின்னு எடுத்துகிட்டு ஒன்றுமே சரியாகலே அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் அட்லீஸ்ட் 1 மாதமாவது எடுத்துக்கிறப்ப தான் அதோட பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே பலன் தெரியாது, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்னால. ஆனால் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், பிரச்சனைகள்லாம் குறையும். அதுவே நீங்கள் கிராம்பை பவுடராக்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம், ஆனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கிராம்பு பவுடர் எடுத்து தேன் கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா பாலில் போட்டு கூட குடிக்கலாம். இல்லைனா தண்ணியில் கூட நீங்கள் கிராம்பு பவுடரை சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். ஆனால் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? கர்ப்பிணிகள், சின்ன குழந்தைங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிராம்பு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் வெறும் 2 கிராம்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி நான் சொன்ன விதத்தில் கிராம்பு எடுத்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.